காங்கிரஸுடைய 2ஆம் கட்ட தலைவருடைய பேச்சுகள் பார்க்கும்போது வண்டியா திட்டுறாங்க. அப்புறம் தலைவரை 15 சீட்டா 16 சீட்டா அப்படின்னா பள்ளின்னு ஒன்று 15 16 6 சீட்டு. இங்கே சண்டை கிண்டன்னு உருட்டுனீங்களே, நீங்கள் நிம்மதியாகவே கிடையாது. திருமாவளவன் வேணையா நிம்மதியாக இருந்திருக்காரா? தலைவரை ஒரு புத்தக வெளியிட்டுல விஜய் வராப்புல. விஜய் நான் பார்த்ததே இல்லை. தம்பியை பார்த்து அப்படியே புக்கை கொடுக்குறா வாங்கிக்கிறேன். நம்ம ஆதவ் தம்பி தான் ஏற்பாடு பண்ணிக்கிறாப்புல. புகாரா கூட கட்ட பண்ணுறது வெளியே சொல்ல முடியுமா நினைக்கிறதெல்லாம். கட்சியில் ஒரு நாள் திருமாவளவன் ஃபோன் பண்ணி கேபி எங்கே இருக்கிறீங்க? ஆஃபீஸ் தாங்க, வாங்க கிளம்பி வாங்க. என்ன முதல்வருக்கு போய் நன்றி சொல்லிட்டு வரலாம். எதுக்கு போய் நன்றிலாம் சொன்னாங்க பார்த்தீங்களா? இப்போ வரைக்கும் சங்கம் வரல. ஓட்சோர்னு அங்கே ஏமாற்றி முட்டு சேர்ந்து கொண்டு போய் விட்டு அந்த பாவம் 75 சீட் வச்சிருந்தான் தேஜஸ்வி யாதவ். இன்னைக்கு 25 சீட் வச்சு எதிர்கட்சியே கிடையாது. நயனாநாயகேந்திர விஜய் வருவார் அந்த நம்பிக்கையில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணிருக்காரு. விஜய்க்கு சொந்த புத்தி கிடையாது. அதை ஒரு அஜெண்டா இருக்கும். பிஜேபி கூட போகக்கூடாது. யாருக்கு எதிரி அப்படி வச்சுக்கலாமா? உதயநிதியை பிடிக்காது. புஷிக்கு 234 தொகுதி இன்ட்டு ரைட்டு விடு அப்படின்னு அட்லியை கூப்பிடு, ஒரு படம் எடுப்போம் அப்படின்னு போயிடுவார். ஓமந்தூரார் யாருன்னு விட்டு போய் கேட்டால் நம்ம சொல்லுவார், அந்த ஓமந்தூர் ஹாஸ்பிட்டல் இருக்குது அது ஓனரான்னு கேட்பான். இவர்கள் எல்லாம் தலைவர்கள். நம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு அரங்கத்துக்கு வந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் முத்தலிப்பு வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம். காங்கிரஸ் திமுக இன்னும் அந்த பேச்சுவார்த்தை முழுமையாக நடைபெறல. ஆனால் நாள் ஒன்று பொழுது ஒவ்வொரு 2ஆம் கட்ட தலைவர்களுடைய அறிக்கையெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அந்த உறவு நீடிக்குன்னு பார்க்குறீங்களா, இல்லை அவங்க தாவேக்காக்கு போகிறதுக்கான பிளானில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? ஏன்னா இது சம்மந்தமாக பஞ்சாயத்துக்காக கனிமொழி அவர்கள் போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க. ஏங்க அது என்ன எடப்பாடி போனால் மட்டும் அடிமைத்தனன்றீங்க, இது போனால் மட்டும் பஞ்சாயத்துன்றீங்க? இதே அடிமைத்தனம்னு சொல்லுங்கள், இல்லாட்டி அதுதான் பஞ்சாயத்துன்னுங்க. ஏதாவது ஒன்று முடிவாங்க. இவங்க போனால் அடிமைத்தனன்றீங்கல்ல, அவங்களும் டெல்லிக்கு தானே போனாங்க. இப்போ இவங்க போனால் மட்டும் பஞ்சாயத்துன்றீங்க. ஏதாவது ஒரு முடிவாங்க. பஞ்சாயத்துன்னு வச்சுங்க, சரி அடிமைத்தனம் உங்களா போல வச்சுக்கோங்களேன். அடிமைத்தனத்தோட கூடிய பஞ்சாயத்து இப்படி வச்சுக்கலாமா? அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனால் என்னென்னா இன்னும் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒவ்வொரு நாளைக்கு அந்த காங்கிரஸுடைய 2ஆம் கட்ட தலைவருடைய பேச்சுகள் பார்க்கும்போது வண்டியா திட்டுறாங்க. ஆமாம், திமுகவுடைய அந்த கூட்டணியில் இவங்க அதை ஏற்றுப்பாங்களா? விரிச்சல் இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. இன்னும் சரியாக வெளியில் காட்டிக்க மாட்டேன்றாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே எந்த நேரத்தில் எப்படி வேணால் மாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்களே, அதை பற்றி. இந்த கல்யாணம் ஆகும்போது 20 சவரன் தான் போட முடியும்னுவாங்க. 30 சவரன் குறைஞ்சி வாங்கவே மாட்டானுவான். பார்த்து பண்ண அதெல்லாம் முடியாது. 30 சவரம் சாப்பாடு போகிற அன்றைக்கி சண்டை. இந்த விசு படம் ஒன்று வரந்துருமா, டவுரி கல்யாணம்னு. ஆமாம், அந்த யூனெல்லாம் கரெக்ட் பண்ணி வச்சுருப்பாப்புல விசு. பொண்ணுக்கு இது மாப்பிள்ளைக்கு அப்பாவை அவருக்கு முந்திரி பருப்புலாம் போட்டு தரேன்னு. கடைசியில் இந்த அம்மா அப்பா சொல்கிறாரு, முந்திரி பருப்பு பாயசம்லாம் வேணாம்ப்பா, அவர் ராட்சசி அவள் கேட்கறத கொடுத்துருப்பா, என்ன விட்டுருப்பான்னுவாப்புல. அந்த மாதிரி போட்டு தொல்லை கொடுத்து நகையை வாங்கி அந்த பொண்ணை கூப்பிட்டு கல்யாணம்லாம் பண்ணிவாப்புல. 1 வருஷம் பொறுத்து குழந்தைங்க பிறந்து இவர் நான் அன்பான கணவன்னா அப்போ சொல்ல பொண்டாட்டி, நீயா எங்கள் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு தான் தெரியும். 5 சவரனுக்கு அவ்வளோ சண்டை போட்டிங்க நீ உங்கள் அம்மாவும். இன்றைக்கி பாரு 5 சவரன் அதான் போட்டுனுக்குது, நான் தான் போட்டுனுக்குறேன். சண்டை போட்டுனுச்சு. இது பார்த்துருக்கீங்களா ஒரு ஜோக்கு? 5 சவரம் எக்ஸ்ட்ரா கேட்டு சண்டை போட்டிருப்பாங்க. அதை அந்த பொண்ணு தான் கழுத்தில் போட்டிருக்கோம். ஆனால் அந்த பொண்ணு அந்த வெறுப்பை இவங்கள்ட்ட காமிச்சுன்னு இருக்கும். எங்கள் வீட்டை மறுபடியும் 5 சவரம் எக்ஸ்ட்ரா கேட்டாங்களே, நீ தானே போட்டுனுக்குற. இந்த வினோதங்கள்லாம் நடக்கும். அது சொல்லி காமிப்பாங்களா, வாக்கப்பட்டு நீ கொஞ்சம் நஞ்சமா பண்ண யோக்கியனா, நீ ஆம்பளையா நீ? அன்றைக்கி உங்கள் அம்மா சொன்னாங்கன்னு தள்ளி கட்ட மாட்டேன்னு ஓரமான இருந்தா, அப்புறம் துட்டை எண்ணி வச்சா பத்திரிக்கை கட்டினேன் யோக்கியம் பேசுகிறேன்னு. அந்த மாதிரி தான் இந்த கட்சி இப்போ. இல்லை, அந்த காங்கிரஸ் கேட்குறது நியாயமான விஷயம் தானே. அதான் சொல்கிறேன், நீங்கள் சொல்கிறீங்க மெஜாரிட்டி இல்லாத டைமில் நாங்கள் தார்மீக ஆதரவு தாங்க சொல்கிறேன். அதை நான் ஜனங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். யோக்கியனா நீயே? உங்கள் அப்பா இறந்தவுடனே கம்முன்னு அப்படியே இருந்தா, உன்னை கைப்பிடிச்சி கூப்பிட்டு தோல் தாங்கின்னு எல்லாத்தையும் வாங்கப்பா மக்கள் நல்ல கூட்டினி வாங்க, இது இவர் வரப்போகிறாரு விடியல் தரப்போகிறாருன்னு அவ்வளோ சொல்லி பண்ணோம். 39 சீட்டையும் ஜெயித்தோம். 38 சீட்டு ஜெயித்தோம். அப்படியே எல்லாம் ஜாலியாக இருந்துட்டு அப்புறம் என்ன தலைவரை இந்த இதில் கேட்பாண்ணா வடிவேலு, அப்புறம் வார வாடகையா மாத வாடகையான்னு ஒன்று வைப்பாப்லையா கவுண்ட் பண்ணி அந்த ஸ்கூல் கூப்பிட்டு போகிற அந்த மாதிரி. அப்புறம் தலைவரை 15 சீட்டா 16 சீட்டா அப்படின்னா பள்ளின்னு ஒன்று 15 16 6 சீட்டு. என்ன தலைவரை பொசுக்குன்னு இப்படி வச்சுட்டேன் அப்படின்னு. அப்படி தான் இல்லை, போ எங்கே போகிறது, வேறு வழியெல்லாம் பொறுத்து இருந்தாங்கல்ல. அந்த வெறுப்பு நான் திருப்பி சொல்லுவேன். இங்கே சண்டை கிண்டன்னு உருட்டுனீங்களே, நீங்கள் நிம்மதியாகவே கிடையாது. திருமாவளவன் வேணையா நிம்மதியாக இருந்திருக்காரா? வேங்கை வயலில் கேள்வி கேட்குறப்பெல்லாம் என்ன பண்ணுவார்?
பொறுத்து தான் போய் நானவோ சொல்லி பார்ப்பார். அவர் வாழ்க்கையிலே உருட்டுனா அந்த 5 வருஷத்தில் உருட்டிட்டாருங்க. கடைசி 3 வருஷம் பார்த்தீங்கன்னா நொந்து நூலாயிட்டாப்புல மனுஷன். ஆமா அவரு நேற்று ஒரு பேச்சு, இன்னைக்கு ஒரு பேச்சு, நாளைக்கு ஒரு பேச்சு. திரும்பி பார்த்தா பிள்ளைங்க எல்லாம் அங்கே இருக்குது. யாருன்னு கேட்டால் திமுக ஸ்போக்ஸ் பர்சன் ஆகிட்டாங்க. ஒன்றுமே பண்ண முடியல. அப்போ என்ன தான் பண்ணுறது? தலைவரை ஒரு புத்தக வெளியிட்டுல விஜய் வராப்புல. விஜய் நான் பார்த்ததே இல்லை. சரி தம்பியை பார்த்து அப்படியே புக்கை கொடுக்குறா வாங்கிக்கிறேன். நம்ம ஆதவ் தம்பி தான் ஏற்பாடு பண்ணிக்கிறாப்புல. போகிறாருண்ணா போகக்கூடாது. என்ன தலைவரை புக்கு கொடுக்க போகிறார், வாங்க போகிறார். அவர் பாட்டில் அவர் பேச போகிறார், நம்ம பாட்டில் நான் பேச போகிறேன். 2 கட்டுரை வரை எழுதிக்கிறேன். தம்பி ரவிக்குமார் வரை ஒரு கட்டுரை எழுதிக்கிறாப்புல. அந்த புக்கு தான் அது. போகக்கூடாது. நான் தலைவரை சொல்கிறேன் போகக்கூடாதுங்க, போகாதீங்க. பத்திரிகையாளர் வர ஏன் போகல என்ன சொல்ல முடியும்? அவர் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டா நான் சொல்ல முடியும்? இதன் மூலம் ஒரு சதி நடக்க இருந்தது. என்ன சதி? எங்களை பிரிக்க நினைத்தார்கள். ஏன்பா ஒரு விழாவில் போய் கலந்துட்டு புக்கை வாங்கிட்டு வரல, என்னங்க பிரிக்க போகிறாங்க? அதில் வேறு அவங்களுக்கு புரியாது. வேறு மாதிரி எங்களுடைய இதை உரைக்க பார்த்தாங்க. என்னத்த பண்ணுறது, வெளியே சொல்ல முடியுமான்னு நினைக்கிறதெல்லாம். அப்புறம் ஆதவ் தம்பி எல்லாத்தையும் பார்த்துக்கிச்சு. 2 மாநாடு நடத்தி கொடுத்துச்சு. திடீர்னு கூடகிற எல்லாம் சேர்ந்து மேலே சொல்லி அவரை வெளியே அனுப்புவேன். என்னதையா அவர் கேட்டார். இப்போ நீங்கள் சொன்னீங்களே, உங்களால் தான் நானும், என்னால் தான் நீ. எங்களை வச்சு தானேப்பா ஜெயிச்ச நீ. உங்களை வச்சு நாங்கள் ஜெயிச்சா எங்களை வச்சு நீ ஜெயிச்சா அதானே? வீட்டில் ஒரு குடும்பம் நடக்குது. நான் சம்பாதிச்சு வரேன், நான் பண்ண சும்மா ஆகுறேன், சோறாகிறேன், துணி துவைக்கிறேன், எல்லா கர்மாந்திரம் தான் பண்ணி கொடுக்குறேன். அப்புறம் என்ன என்னமோ நீயே அப்படி உழைக்கிற மாதிரி பொண்டாட்டி கேட்குற மாதிரி தான். அதை கேட்டதுக்கு யாதவ் வெளியே அனுப்புனாங்க. அப்படியே கண்ணீர் சிந்தி தம்பி போயிட்டு வாடா, வேறு வழி இல்லை, விட்டா கட்சியை காலி பண்ணுவாங்க, ஒன்றே என்னையே வெளியே அனுப்பிச்சிட்டு கட்சியை எடுத்துக்குவாங்கப்பா, நீ போயிட்டு வா அப்படின்னு தான் இருந்தார். எவ்வளோ நிம்மதி கட்டு இருந்தார். கண்டிப்பாக சிபிஎம் சாம்சங் போராட்டம், அவ்வளோ பெரிய போராட்டம். சங்கம் வைக்க வேண்டும், சங்கம் வைக்கக்கூடாது அப்படின்னு கம்பெனி நிர்வாகம். கம்பெனி நிர்வாகத்து கூட யார் நிற்கிறா? அமைச்சர், அரசே நிற்கிது. இன்னொன்னவோ பண்ணி பார்த்தாங்க. கடைசியில் ஒரு நாள் திருமாவளவன் ஃபோன் பண்ணி, கேபி எங்கே இருக்கிறீங்க? ஆஃபீஸ் தாங்கிறேன், வாங்க கிளம்பி வாங்க. என்ன முதல்வர் போய் நன்றி சொல்லிட்டு வரலாம். எதுக்கு? சங்கம் வைக்க அனுமதி வாங்கி கொடுத்துக்கிறாருல. சங்கம் வைக்க சொல்லிட்டாங்களா? எனக்கு கூட எங்கள் தோழர்கள் சொல்லவே இல்லை. கொட்டாயெல்லாம் பிரித்து போட்டாங்க சொன்னாங்க. இல்லை தலைவரே நீங்கள் வாங்க நன்றி சொல்லிடுவோம், அப்புறம் அவர் கொடுத்துருவார் பர்மிஷனு. போய் நன்றிலாம் சொன்னாங்க. பார்த்தீங்களா? இப்போ வரைக்கும் சங்கம் வரல. அவர் மாநாட்டில் சொல்கிறாரு, நானாக போல, இந்த திருமா ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு, வேறு வழி இல்லாமல் போய் தொலைஞ்சிட்டேன், நீ அசிங்கமாக போச்சு குமார். அந்த மாதிரி அவர் மாநாட்டில் சொன்னார் கே பாலகிருஷ்ணன். 2வது, அதெல்லாம் ஓகே, நீ எதுக்கு 6 வருஷமாக ஓட்டினுக்கிற அவங்களோட அப்படின்னு தோழர்கள் மாநாட்டில் கேட்குறாங்க. என்ன பண்ணுறது தெரியாமல் இது பண்ணிட்டோம், சொல்ல முடியுமா? சலுகைகள்லாம் இப்படி கூட்டணி கட்சிகளெல்லாம் காங்கிரஸு எந்த அப்ளிகேஷனும் பண்ணி கொடுக்கல. எது போனாலும் ரிஜெக்டு. அமைச்சர்கிட்ட போய் அமைச்சரை அந்த மாதிரி விஷயம், யோ எனக்கே ஒன்றும் இல்லை, நானே சும்மா உட்காந்துக்கிறேன், ஃபைல் வரப்போ வரும்பார், கையெழுத்து போடுறேன்பார், அவ்வளோதான். ஏதோ பார்த்து அப்படியே கௌரவமாக இருந்துக்கிறேன். ஏன்ட்ட வந்து கேட்குற, போ உனக்கு தான் தெரியும்ல, போ சிஎம் தெரியும்ல, நேராக சிஎம்கிட்ட போய் கேட்டுக்க போ, எனக்கு தெரியாது. அப்போ வேணா அவள் தானே தலைவர், அவள் தான், ஒன்று எம்எல்ஏ ஆகினது பெரிய விஷயம், கிளம்பியா அப்படின்னு. இதுதான் நிலைமை. அப்போ இந்த காண்டு இருக்கும்ல, நிச்சயமா அந்த காண்டு வருஷம் பூரா இருக்குது. இப்போ இந்த ஊருக்கு போகும்போது நம்ம போய் பஸ் ஸ்டாண்டில் போய் பஸ் ஏற போவோம், பஸ்ஸு ஃபுல்லாக இருக்கும். இதில் எப்படா ஏறுறது, எப்படா ஏறுறதா? இந்த பஸ்ஸை விட்டால் வேறு பஸ்ஸு கிடையாது. இதோட காலையில் தான் முன்னாடி ஜன்னல் வழியாக போய்ட்டு எப்படியாவது உள்ள பூந்து தொங்கிக்கினாவது ஊர் போய் சேரலாம். தலைவரை டாப்பில் உட்கார முடியுமா? மரக்கிளை வந்தால் பரவாயில்லையா? ஐயோ வேணாம், இப்படியே தொங்கின்னு வரேன் போவோம். அதே ஊருக்கு போகிறதுக்கு 5 பஸ்ஸு இருக்குது வச்சுக்கிங்க, என்ன பண்ணுவீங்க? கூட்டமாகுது, வாடா தலைவர் அடுத்த ஸ்டாப்பில் எல்லாம் இறங்கிடுவாங்க, நீங்கள் ஏறுங்க, ஒன்றும் ஒரு ஈர வெங்காயம் வானா நீ போ, அந்த பஸ்ஸு ரெடி ஆகுது. ஃப்ரண்ட்டில் டிரைவர் பக்கத்தில் உட்காந்து வேடிக்கை பார்த்துன்னு வருவேன். வா தாவேக்கா வந்துச்சா இன்னொரு பஸ்ஸு, இப்போ அதான் நிலமை. என்ன தம்பிக்கிறாப்புல அவர் ராகுல அமிச்சிட்டாப்புல, பிரவீன் சக்கரவர்த்தின்னு முட்டு கொடுக்கறதுல மண்ணை முட்டு சல்லுன்னு கூட்டு போகல. பிரவீன் சக்கரவர்த்தி அவரே வந்து அவர் ஸ்போக்ஸ் பர்சனாக ஆகிட்டார் தாவேக்காக்கு. இன்றைக்கி உக்காந்துன்னு தாவேக்காக்கு 18% இருக்குது. சரி ஆட்சியை பிடிச்சிடும். எந்த ஊர்லடா 18% வச்சு ஆட்சியை பிடிக்க முடியும்? ஏன்னா இந்த தானே நீ ராகுல உள்ள நாளாக சொல்லி நம்ப வச்சுருந்த 18% இருக்குது, ஆட்சியை பிடிச்சிடுவார். அதிமுக கூட பெரிய கட்சி. அதிமுக ஒன்றும் இல்லாமல் போனப்போ 23%பா 24 எலெக்ஷனில். இவங்க சொன்னாங்களே 10 தோல்வி பழனிசாமி, அப்படி இருந்தப்பவே 23%. அப்போ 18 பெருசா 23 பெருசானா? நான் படித்த ஸ்கூலில் 23 தான் பெருசு. பிரவீன் சக்கரவர்த்திக்கு மட்டும் 18% சொல்லிக்கிறாங்க. இந்த ஆங்கர் வழக்கம் போல் தூங்குவானுங்கள, எதுவும் கேட்க மாட்டானுங்க. ஏங்க என்னங்க ஏதாவது இருக்குதா உங்களுக்கு? இல்லைங்க எங்களுக்கு இருக்குல்ல,
எப்படிங்க 18% ஜெயிக்க முடியும்? எப்படி அதிமுக பெரிய கட்சின்னு சொல்ல முடியும்? தோல்வியை சந்தித்த பொழுது அந்த கட்சி 23%ங்க. என்ன பேசுகிற நீ? யார் நீ? ஓட்சோர்னு அங்கே ஏமாற்றி முட்டு சந்து கொண்டு போய் விட்டு அந்த பாவம் 75 சீட் வச்சுருந்தான் தேஜஸ்வி யாதவ். இன்றைக்கி 25 சீட் வச்சு எதிர்கட்சியே கிடையாது. அன்றைக்காவது ஒரு கொடி போட்ட காரில் போயிருந்தான். அவனை ரோட்டில் இழுத்து விட்டு வந்துட்டு இங்கே வந்து இவனை இழுத்து விட போறியா அப்படின்னு கேட்கணும்ல. கண்டிப்பாக இதுதாங்க இன்றைக்கி நிலைமை. ஒவ்வொருத்தரும் உருட்டிக்கின்னு இது காங்கிரஸ் எப்படி பண்ணுதுன்னா நான் போயிடுவேன். என்ன சொல்கிற சொல்லு, ஆட்டோ பிடிப்பேன் தெரியுமா, மிரட்டல் தான், அவ்வளோதான். என்ன 40 ரூபா வரேன்றாரு, நீ என்ன சொல்கிற சொல்லு, ஏறிடுவேன். சார் வாங்க சார் 60 ரூபா, 40 ரூபா வரேன்றா 60 ரூபான்ற, சரி வாங்க சார் 50 ரூபா வாங்க சார். இந்த கதை தான். இப்போ விஜய் வந்து அவருடைய 3ஆம் ஆண்டு அந்த நிகழ்வில் வந்து மறுபடியும் என்ன பண்ணுறாருன்னா அதிமுகவை தொடுறாரு. தீய சக்தி இது ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பிஜேபி மட்டும் தொடாமல் பட்டம் படாமல் இருக்கிறது அது எதை நோக்கி போகுது? அந்த சிபிஐ அது இடையில வந்து இன்னொரு விஷயம், செய்தியாளரை சந்திக்கும் போது நயனா நாகேந்திர கூட என்ன சொன்னாருன்னா விஜய் வருவார் அந்த நம்பிக்கையில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணியிருக்காரு. விஜய்க்கு சொந்த புத்தி கிடையாது, கேட்பார புத்தி தான். திடீர்னு ஒருத்தர் தீன்னு வருவார், கடவுள் இப்போவே மெசேஜ் அனுப்பிச்சிட்டாரு, டெமிகாட் என்ன சொன்னார், யாரு கூடயும் போகாத தனியாக நீ தான், உன்னுடைய வெற்றி யாரும் தடுக்க முடியாது, உன்னில் நீயே காண்பாய், அது இதுன்னு சொன்னார். சொன்னார் கடவுள் சொன்னார். ஆமாம் மெசேஜ் போட்டுக்கிறாரு. இதை பாருங்க, அட்மின்னு பாரு, கடவுள் தான் அட்மின்னு. ஒரே ஒரு ஆள் தாங்கிறீங்க, வேறு யாரையும் கடவுள் தகுதியாக எடுத்துக்கல. சரி போங்க, வேறு ஏதாவது சொல்லணுமா வசனம்? இல்லை இதுவே போதும் கிளம்புங்க. ரைட்டு. இன்னொருத்தர் வருவார், தலைவரே இந்த பாருங்க டேப் 34%, இப்போ பார்த்தீங்கன்னா 40. இல்லை நான் நேற்று அவர் 28 சொன்னார். அவங்கடா நம்ம பைத்தியக்காரன், நான் சொல்கிறது தான் தலைவரே. ரைட்டு. புஷி வருவார், அண்ணா ஊரே அண்ணனை பற்றி தானே பேசுது, தலையூர் இல்லையா தலையூர் வெளியில் வராட்டினாலும் பரவாயில்ல அப்படி சொல்லுது. அப்படியா? ரைட்டு. இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தெரியுது, நீங்கள் முதல்ல சொல்லுது போட்டு அவர் தான் சொல்ல வீட்டுக்கு ஒரு விஜய் வந்து வாக்களிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் உருட்டுறது, எழுதி கொடுக்குது தனியாக. அப்போ இதெல்லாம் சொல்லிட்டு தலைவரை ஆனாலும் வீட்லேயே இருக்கிற, பேச மாட்டேங்கிற, பேட்டி கொடுக்க மாட்டேங்கிற, மக்கள் பிரச்சனையை கண்டுக்க மாட்டேங்கிற, இந்த மாதிரி எதிரிகள் பல கதையை கிளப்பி விட்றாங்க. அதுக்கெல்லாம் ஏதாவது இந்த ஜான்கிட்ட சொல்லி எழுதி வாங்கிட்டு வாங்க தலைவரை அந்த இதுக்கு. ரைட், முடிஞ்சிச்சு. இவருக்கு பிரச்சனை வந்தோன்னே போனார் பிஜேபிகிட்ட, பேச்சுவார்த்தை நடத்தினார். பிரச்சனை தீர்ந்து இன்னொரு பக்கம் இவர் போயிட்டாருன்னா அடி அடி விடுமேன்னு டிஎம்கே ஸ்லீப்பர் செல்லை வச்சு இவரை இப்போ நான் சொன்னேன் இந்த டெமிகார்ட்லாம் அது அதெல்லாம் டிஎம்கே ஸ்லீப்பர் செல்லு எல்லாம் வாங்கினேன். தலைவர் அது இன்னொருத்தர் இருக்கிறாரு, வெளியே வரமாட்டார். அப்பப்போ அரிதாக பார்க்கலாம், கட்சியில் எந்த பொறுப்பும் கிடையாது. ஆனால் அவர் கட்சி இதில் எல்லாத்துலேயும் இருப்பார், அவர் தான் முன்னிலையில் இருப்பார். நீங்கள் வேணால் பாருங்கள், விஷ்ணு ரெட்டின்னு பேர். ஆமாம், நீங்கள் அந்த இதில் பார்க்கலாம், பின்னாடியே உட்காந்துருப்பார். எது இந்த ஆடியோ லான்ச்சில் ஆடினார்ல, அதில் பின்னாடி உட்காந்துருப்பார் பாருங்கள். நேற்று கூட பாருங்கள், முடிஞ்சோன்னா அவர் கூட காரில் வந்து ஏறுவார். ஆனால் கட்சியில் என்ன பொறுப்பு தெரியாது. அப்போ அவர் தான் ஆலோசகர்னால் எப்படி இதுதான் அப்படி எல்லாருமே ஸ்லீப்பர் செல்லுங்க. அதை ஒரிஜினா ஒரு ஸ்லீப்பர் செல்லு. இந்த ஸ்லீப்பர் செல்லுகள் எல்லாம் சேர்ந்து நம்ம தனியாக நிற்போம். அதை ஒரிஜினாக ஒரு அஜெண்டா இருக்கும். பிஜேபி கூட போகக்கூடாது. அவர் யாருக்கு நண்பர் யாருக்கு எதிரி அப்படி வச்சுக்கலாமா? யாருக்கு உதயநிதியை பிடிக்காது, யாருக்கு நண்பர் உதயநிதிக்கு பிடிக்காதவங்க நண்பர் யார், அவங்களும் திமுகவில் இருக்காங்க, அப்படி வச்சுக்கலாம். அப்போது இது எல்லாம் சேர்ந்து விஜயை தனியாக நிற்க வைங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அஜெண்டா இருக்குது. புஷிக்கு தேர்தலை வச்சு நல்லா இந்த தடவை பார்த்துடலாம், அவ்வளோதான். 234 தொகுதி இன்ட்டு ரைட்டு விடு அப்படின்னு. ஆதவுக்கு தலைவர் இதோட 20% வாங்கினா கூட காண்டாகி போயிடுவார். 20% வரதுக்கு ஒவ்வொருத்தரும் சீமான முக்கிய 8%, 20% வந்தால் கூட இவருக்கு பா நான் முதலமைச்சர் நான் கிளம்புறேன், அந்த அட்லியை கூப்பிடு ஒரு படம் எடுப்போம் அப்படின்னு போயிடுவார். அப்போ அந்த தொண்டர்கள் என்ன பண்ணுவான், நம்ம தான் இருக்கிறோம் வாங்க நான் பார்த்துக்கிறேன், அதுதான். அப்பப்போ தலைவரை வாய்ஸ் கொடு பார்த்துக்கலாம் அப்படின்னு அவர் எண்ணம். ஜானுக்கு என்ன, அப்போவும் நான் முட்டு சந்து கூட்டு போகிறதுக்கு என்னையே ஏற்பாடு பண்ணுவீங்களா அப்படின்னு. ரைட்டு, இதே தான் ஒவ்வொருத்தருக்கும் எண்ணம். அதனால் தனியாக நிற்க வைக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. ரைட்டு. இப்போ நான் மேட்ருக்கு வரேன். அதிமுகவை ஏன் அப்படி திட்டினார்? அவருக்கு தனிப்பட்ட காண்டு ஒன்று இருக்குது. ரெண்டாவது, அவருக்கு நீங்கள் கூப்பிட்டு இப்போ விஜய் கேளுங்க, ஏங்க அப்படி அதிமுக திட்டினீங்க, அடிமை கிடிமைலாம் பேசலாமா? நான் எப்போங்க பேசினேன்? ஏங்க அன்றைக்கி தான் பேசுனீங்களேங்க நாங்கள் தனியாக நிற்க போகிறோம். ஏங்க ஏதோ பேப்பரை கொடுத்தாங்க, இந்த இடத்துல இப்படி கையை தூக்குனாங்க. இன்றைக்கி அது எடப்பாடி அவர்களை வந்து தெளிவுபடுத்தியிருக்காரு. அவர் வந்து அதிமுக பேரை சொல்லலை, ஊழல்வாதி கட்சின்னு அது யார் வேணா இருக்கலாம்ல அப்படின்னு அவரும் பதிவு பண்ணியிருக்காரு. அது ஓகே, ஜெயலலிதாவை தான் முன்மாதிரி ஏற்றுக்கிறேன்றாரு. அப்புறம் இவங்க எல்லாம் கண்டபடி பேசுவாங்க. என்னென்னா பேப்பரில் எழுதி கொடுத்ததே படிச்சுட்டு போயிடுறது.
பேப்பரில் எங்கே போய் எழுதி வாங்கிட்டு வர? அந்த டெமி கார்டு தான் போய் எழுதி வாங்கிட்டு வருவார். யார்கிட்ட போய் எழுதி வாங்கிட்டு வருவேன்? திமுக ஆட்கள், இந்த மாதிரி மனநிலையில் உள்ளவங்கள. அப்போது திமுக என்ன சொல்லுது? அடிமை ஆட்சி, அமித்ஷா திமுக அதுன்னு. அதே இதுதானே இவங்க அறிக்கையா, தீர்மானமா, கொள்கையா, எல்லாமே அங்கே தானே காப்பி அடிக்கிறது. ஸ்பீச்சும் காப்பி அடித்து பேசுகிறாரு. அண்ணா வேறு கையில் எழுத்துக்குவார், எம்ஜிஆர் எழுத்துக்குவார். இதில் எம்ஜிஆர் வந்து பாதிக்கப்பட்டாராம். எம்ஜிஆர் பத்திரிகையாளர்களே பார்க்கலையா? உங்களுக்கு தெரியுமா? எம்ஜிஆரை பார்த்த பத்திரிகையாளர்களே இப்போ உயிரோடு இருக்கிறாங்க. நூறுல இருக்காருல்ல, அறிவாலயம் சேகர் இருக்காருல்ல, வேற யார் மூத்த பத்திரிகையாளர் வேறு இருக்கிறது? ஷியாம் இருக்காருல்ல, ஷியாம் இருக்காரு. அந்த மாதிரி பல பத்திரிகையாளர்கள் எம்ஜிஆர் காலத்தில் இருக்கிறவங்க இப்போவும் இருக்கிறாங்க. இவர் என்னமோ கண்டுபிடிச்ச மாதிரி எம்ஜிஆர் பத்திரிகையாளர் பார்க்கலன்னா, சாப்பாடே பத்திரிகையாளர் தான் சாப்பிடுவார். அவர் டிஃபனோ சாப்பாடோ டின்னரோ ஏதோ ஒன்று எல்லாரும் நெருக்கமாக இருந்தார். எவ்வளோ பேருக்கு என்னென்ன பண்ணி கொடுத்துருக்காரு. உட்காந்து பேசுறது இந்த மாதிரி எனக்கு என்னன்னு பேசுறது. எம்ஜிஆர் அப்போ தானே ஒரே ஒரு ஒற்றுமைன்னா அவர் திரைத்துறையில் இருந்தால் நீங்கள் தெரியுது, அவ்வளோதான். அதை தாண்டி வேறு ஏதாவது எடுத்திங்கன்னா ஒரு ஏணி வச்சா கூட ஏணி இல்லை, வானத்துக்கும் இதுக்கும் கூட வராது. எம்ஜிஆர் டெய்லி வீட்டில் சாப்பாடு போட்டுருந்தார். நீ வரவனுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கூட அங்கே வைக்கல. ஒரு கேனு 20 ரூபா கேனை வாங்கி வச்சு வரவன் தண்ணி குடிக்கிட்டோம்பா. அதாவது பனையூரில் என்ன இருக்கும், வெயில் அடிக்கும், கதவு பூட்டி வச்சுருப்பேன், இந்திக்காரன் உள்ள நிற்பான், 1008 செக்யூரிட்டிஸ். தண்ணி குடிக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா? போலீஸை வேறு போட்டு வச்சுட்டு போகலாம், இப்படி விடாதீங்க அப்படி விடாதீங்க. வெளியில் போனால் யாரும் எம்ஜிஆர் இறக்கி வச்சு அழகாக கையாட்டி சிரிச்சினே போவார். சில இடங்கள் நின்று மனு வாங்குவார், ஜெயலலிதா உட்பட. நீ வெளியில் தெரியா, அப்படியே உள்ளே உட்காந்துக்கிற, அப்படியே கம்முன்னு உட்காந்துக்கிற. எம்ஜிஆர் வந்தவங்களாம் போகிறாருன்னு தெரியல. விஜய் வாய் வலிக்குதுங்க எம்ஜிஆர் பற்றி பேசி பேசி. சும்மா எம்ஜிஆர்னு சொல்லி அவ்வளோ விஷயம் இருக்குது எம்ஜிஆருக்கு. உக்காந்துட்டு ஆனால் அவனா எம்ஜிஆர் மாதிரி நான் எம்ஜிஆர் மாதிரி ஒரு 2 ஒற்றுமை இருக்குது. ஒன்று சொல்கிறேன், எம்ஜிஆர் பேரும் 3 எழுத்து, இவர் பேரும் 3 எழுத்து, அவ்வளோதான். இந்த 2 ஒற்றுமையை தாண்டி வேறு ஒரு ஒற்றுமையும் கிடையாது. உருவ ஒற்றுமையோ குண ஒற்றுமையோ எதுவுமே இல்லை, ஆளுமையோ. மக்களே சந்திக்கலையே. எம்ஜிஆர் நாடக கம்பெனியில் போவாராம், பெண்கள் எல்லாம் கூப்பிட்டு அந்த வேனில் போவாங்க, எல்லா இதுவும் வச்சுருப்பாராம், உருட்டுக்கட்டை, அந்த இது சிலம்பக்கம், இது எல்லாம் வச்சுருப்பாராம். எங்கேயாவது போய் அந்த ஊரில் அப்போ பிரச்சனை பண்ணுவானுங்கள்ல ரவுடிங்க, அந்த பெண்கள் தானே, நாடக பெண்கள், இறங்கிட்டு வரோம். நிப்பியா நீ ஓடி விடுவாங்க. சிலம்ப சுற்றுல எம்ஜிஆர் கில்லாடி. சுருள் கத்தி இருக்குது தெரியுமா? நமக்கு தெரியாது கிடையாது. சுருள் கத்தியை நீங்கள் மாற்றி சுற்றினீங்கன்னா நமக்கே அறுப்பு போட்டுரும், பாலபாலமாகிடும். பாலமாக மூஞ்சிலாம் பட்டுச்சுன்னா மூஞ்சிச்சு கதை தையல் தான். இந்த ரிக்ஷாக்காரன் தானா நீரும் நெருப்புமா தெரியல, சுருள் கத்தி சுற்றுவார். ரிக்ஷாக்காரன் தான். அந்த பாட்டு இந்த பாட்டு வருமே, அது வளையல் தங்க வளையல் பாட்டு, ரிக்ஷாக்காரன் தானே அது? ரிக்ஷாக்காரனா படகோட்டியா? இல்லை ரிக்ஷாக்காரன். அது கல்யாண பொண்ணு கண்ணா கண்டுன்னு அது இன்னொரு படம். சுருள் கத்தி சுற்றுவார், 2 கையில் கத்தி சுற்றுவார். நீரும் நெருப்பம். ரிக்ஷாக்காரனில் ரிக்ஷா ஓட்டிகிட்டே சண்டை போடுவார். அதில் சுற்றும் பொழுது பின்னாடி உட்காரவங்க அடிப்படாமல், ஏன்னா பின்னாடி மெஞ்சில் உட்காந்துருக்கோம், ரிக்ஷாவை அப்படியே ஒரு காலில் மிதிச்சுக்கிட்டு ரிக்ஷா லாக் பண்ணியிருக்கோம், அப்படியே சுற்றினே வரும். இவங்களோட சண்டை போட்டுக்கிட்டே வரணும். அதுக்கு மைண்டு தனியாக ஒர்க் ஆகணும். ஏதாவது ஒன்று பண்ணிக்கிறீங்க. அவர் ஒவ்வொரு விஷயத்துலையும் அவர் அடிப்பட்டு 2 தடவை உயிர் வந்துருக்குது. அவர் தன்னுடைய இதை நிரூபித்து காமிச்சார். ஒரு தடவை காலே பட்டார்னு சவுண்டோட உடையும். குண்டுமணியை தூக்கி போடும்போது டைமிங் மிஸ் ஆகி கால் மேலே விழுந்துறாப்புல, இந்த எலும்பு உடஞ்சிரும். அதோட அவ்வளோதான், ராமச்சந்திர கதை முடிஞ்சது. நடக்கவே முடியாது. அதெல்லாம் 6 மாதம் இருந்து பார்த்து முன்னிலும் வேகமாக எத்தனை சண்டை. ஏன் அதுக்கு பிறகு தான் அன்பேவால அந்த அதாவது இன்னொரு சிட்டிங் புல் நாகேஷ் போய் வம்பில் தருவாப்லையா, அந்த கம்பியை போட்டு அப்படியே மாற்றி இறுக்கி விட்ருவான். அவனை போய் அடித்து தூக்கி போட்டு அந்த இதை இழுத்துட்டு அந்த நாகேஷை காப்பாற்றுவாப்புல. அந்த சண்டையில் கூட பாருங்கள், அவ்வளோ ஒரு கொடூரமான ஆளாக காமிப்பாங்க அந்த சிட்டிங் புல்ல. அவன் அடி வாங்கி வணங்க சொன்னோன்னா அப்படியே கட்டி பிடிச்சி ஒரு முத்தை கொடுத்துட்டு அப்புறம் வருவாப்புல. அந்த மாதிரி இந்த தூக்கி போகிறது, மல்யுத்தம், இது எல்லாமே அந்த ஸ்டைலில் பண்ணக்கூடியது. நீங்கள் என்ன இருக்கீங்க, எங்கே இருக்கீங்க? ஃப்ளைட் எடுத்துகிட்டு பாகிஸ்தான் போயிட்டு வந்த தவிர என்ன தெரியும் உங்களுக்கு? காமெடி நடிகர் டைரக்டரு ஃப்ளைட் எடுத்துகிட்டு பாகிஸ்தான் போனால் ஏன்னா அறிவு இல்லை? வார் ஃப்ளைட்டை அபிநந்தன் எடுத்துகிட்டு போயிட்டு உள்ளே நுழையும் போது ஆட்சி அந்த ஆள் தப்பிச்சதே பெரிய விஷயம். அப்புறம் ஜெயிலில் போட்டு நாடுகளோட நாடு பேசி கொண்டு வந்தாங்க அபிநந்தனை. நீ உக்காந்துன்னு என்னமோ சினிமா தேட்டரில் போய் கார் பார்க் பண்ணுற மாதிரி பாகிஸ்தானில் போய் பார்க் பண்ணுவாராம்.
உள்ளே இறங்கி போவாரான். அப்படியே ஸ்டைலாக போய் தீவிரவாதியை அடிச்சு அவன் பார்த்தா 4 அடி தான் இருப்பானா. அவனை தீனு வந்து ஃப்ளைட்டில் ஏற்றிக்கின்னு மறுபடியும் டோக்கனை கொடுத்துட்டு ஃப்ளைட் எடுத்துகிட்டு வருவார். சினிமா தேட்டரில் டோக்கனை கொடுத்துட்டு வருவோம் வெளியே, அந்த மாதிரி எடுத்துகிட்டு வருவாங்க. என்ன அந்த டைரக்டர் கூப்பிட்டு 2 அரை விடவேனா, என்னடா படம் எடுக்கிறேன் நாயா, ஹிந்தியில் வெப் சீரிஸ் எடுக்கிறான் பாடுறா, ஃபேமிலி மேன் ஒரு வெப் சீரிஸ் எடுத்துக்கிறான் பாடுறான், சூப்பராக இருக்குது. என்னடா அடிக்கிறான், அறிவு இல்லை உனக்கு, என்னடா நினைப்பானுங்க. அதில் 2 ஃப்ளைட் எதிர வருதான், ரெபல்ன்றாராம். நான் டவுன் பஸ்ஸாடா ஓட்டுறீங்க, டவுன் பஸ்ஸு ஓடுமா, டிரைவர் வருவான், ஹை ட்ரிப் முடிஞ்சிச்சா, இல்லை 2:10 ஷிஃப்ட்டு, ரைட் போவான். எங்கேயாவது நிறுத்தி காய்கறி வாங்குவானுங்க, பார்த்துறீங்களா? பார்த்து இந்த மாதிரி கூத்துலாம் நடக்கும். இது கிராமத்தில் பஸ்ஸை நிறுத்தி இறங்கி போயிட்டு கண்டக்டர் போய் வாங்கிட்டு வருவார். டவுன் பஸ்ஸாக ஓட்டுற, இப்போ கூட சரி ராயப்பேட்டையில் பஸ் நிப்பாட்டிடுவாங்க பிரியாணி வாங்கிட்டு போவாங்க. இன்னும் நீ டவுன் பஸ்ஸாக ஓட்டுற, நீ அறிவு வேணா. இந்த மாதிரி டைரக்டருடைய நடிகர் ஒரு 5 வருஷம் முன்னாடி முடிவு பண்ண கட்சிக்கு வரேன்னு, அப்பத்துலேருந்தா கூட ஒரு படம் 5 படத்தை நல்ல படமாக இருக்கு. அவர்கிட்ட அந்த திட்டமிடுதல் எல்லாமே தான் போயிட்டு இருக்கு. அவர் எப்படி எதுவுமே கிடையாது. எம்ஜிஆர் அவ்வளோ நுணுக்கம். எம்ஜிஆர் ஒரு பெஸ்ட் எடிட்டர். எம்ஜிஆர் அவர் படத்தில் திருடாதை படத்தில் இருந்து கூட பாருங்கள், நீங்கள் பழைய படத்தில் இருந்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாடலாம் அதிகமாக பயன்படுத்தியிருப்பார். ஏன்? பொது உடைமை கருத்தை அவருக்கு பிடிக்கும். அப்போது நாளை போட போகிற சட்டம் பொதுவில் நன்மை விளைந்திடும் திட்டம். நான் என் பிறந்தில் ஒரு பாட்டு குழந்தைகளுக்கு பாடுவார், தம்பிக்கு ஒரு பாட்டு, அதில் ஒரு மேதை பகல் வேலை கையில் விளக்குடன் சென்றாராம், மனிதன் எங்கே தேடுகிறேன் காணவில்லை நான் என்றாராம். பிறப்பால் இறப்பால் வருவதெல்லாம் கிடையாது, மனதால் அல்ல குணத்தால் உயர்ந்தவன் மனிதன். அந்த வரி குழந்தைங்களுக்கு சொல்கிற மாதிரி. அந்த வரியை நீ பார்த்து எழுதுனா கூப்பிட்டீங்க வா, எனக்கு இந்த மாதிரி வேணும். அதே போல் சிரித்து வாழ வேண்டும், சில சிரிப்பில் வாழ்ந்திடாதே, பிலர் சிரிக்க வாழ்ந்திடாது. ஆமாம், சிரிக்க. முள்ளில் ரோஜா மலர்ந்ததாலே முள்ளுக்கு என்ன பெருமை, சிப்பிக்குள்ளே பிறந்ததாலே முத்துக்கு என்ன சிறுமை. எங்கே பிறந்தாலும் உன்னுடைய செயல் தான் உன்னை உயர்த்தும், இதான் அதோடைய அர்த்தம். ரோஜா உங்கள் வீட்டில் நீ மலர்ந்தாலும் முள்ளுக்கு என்ன பெருமை இருக்குது. சிப்பியில் பிறந்தனா நம்ம குடிசையில் பிறந்திருக்கான், மிகப்பெரிய மேதையாக வர்றான், அதனால் அவனுக்கு என்ன இழுக்கு, அவனுடைய செயலை தான் பார்ப்பாங்க, அதை தான் சொல்லுவார். அதனால் எம்ஜிஆர் தான் என்றென்றும் எம்ஜிஆர் தான். அந்த எம்ஜிஆருடைய பேர் சொல்லுறது கூட வந்து அவரை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டு சொன்னார்னா இன்னும் நல்லா. நமக்கு தெரிஞ்சுக்க தான் வேறு விஷயங்குது, இது எங்கே தெரிஞ்சுக்குது. அதனால் வந்து மக்கள் இதை எம்ஜிஆர் மது அருந்த மாட்டார். ஆமாம், சிகரெட் பிடிக்க மாட்டார். நம்மால் போதை மருந்து விற்றுட்டு சீட்டு பிடிச்சிட்டு நான் ரெடியா வரவா எங்க. இவர்கள் எல்லாம் தலைவர்கள். இவர்களுக்கு இளைஞர் பட்டாளம் இருக்குது, கல்ட்டு ஃபாலோவர்ஸ் வாக்களிக்க போகிறாங்க. உண்மையில் வந்து இளைஞர்கள் வந்து நம்ம தமிழகத்தை ஆண்ட பல தலைவர்களுடைய வரலாற்றை வந்து திரும்பி பார்த்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், விஜயை பற்றி கொஞ்சம் சிந்திக்க ஆரம்பிப்போம். உங்களுக்கு பிடிச்ச முதலமைச்சர் யாருன்னு கேட்டால் கலைஞர், ஜெயலலிதா, எம்ஜிஆர்ன்றார். காமராஜர் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஓமந்தூரான்னு ஒருத்தர் இருந்தாருன்னு தெரியுமா உங்களுக்கு? கக்கன் ஒரு அமைச்சர் இருந்தது தெரியுமா? இப்போலாம் பேசிட்டோம்ல, நாளைக்கு பேசுவாங்க ஓமந்தூரார் என்ற அமைச்சர் அப்படின்னு விட்டுவாங்க. எது கிடைக்குதோ அவங்களுக்கு வந்து. ஓமந்தூரார் யாருன்னு விட்டு போய் கேட்டால் என்னம்மா சொல்லுவார்? அந்த ஓமந்தூரார் ஹாஸ்பிட்டல் இருக்குதே, அது ஓனரான்னு கேட்பாங்க. வரலாற்றை வந்து திருப்பி பார்க்க வேண்டும். உண்மையில் வந்து நீங்கள் சொல்கிறா போல் விஜய் வருவது பெருசல்ல, விஜயுடைய ஆதரிக்கக்கூடியவங்க வந்து இது வரைக்கும் தமிழகத்தை ஆண்ட தலைவர்கள், எம்ஜிஆராக இருந்தாலும் சரி, காமராஜராக இருந்தாலும் சரி, ஓமந்தூராக இருந்தாலும் சரி, பல்வேறு கட்சி தலைவருடைய வரலாற்றை பார்த்து விஜய்க்கு வாக்களிக்க நினைக்கிறாங்களா இல்லையா நம்ம பார்ப்போம். இல்லை அதெல்லாம் நம்ம நல்ல இது நீங்கள் தீர்மானிங்க, நீங்கள் வாக்களிங்க, அவ்வளோதான். விஜய், எடப்பாடி, மு.க. ஸ்டாலின் நம்ம சொல்ல விரும்பல. உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில், எதை பண்ணணுமோ அதை முடிவு பண்ணிக்கங்க. நிச்சயமாக உங்களுடைய அருமையான பதிவு இளைஞர்களுக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி.